ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கேம் வித் பிரதர்ஸ். இன்னைக்கு நம்ம விளையாட போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷேடோ ஃபைட் 2 தான். இதில் வந்து ஷேடோ ஃபைட்டை நாங்கள் ஆல்ரெடி பார்ட் 3 வரைக்கும் போட்டிருக்கோம். இது வந்து பார்ட் 4. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப், அப்புறம் கமெண்ட். ஓகே கைஸ், அவ்வளோதான். இது மட்டும் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து லெவல் 7ல் இருக்கோம், முடிய போகுது. நம்ம ஏற்கனவே வந்து லிங்க்ஸை நம்ம தோக்கடிச்சிட்டோம் கைஸ். இந்த காட்டு பூனையா இப்போ வா நம்ம விளையாடலாம். மெனுக்குள்ளே போகலாம். அதில் வந்து கைஸ் நமக்கு வெப்பனில் எதுவும் கிடைக்கல. ஓ இது டைமண்ட்ஸா? வாங்க இந்த மேட்ச் முடிஞ்சதுன்னா நம்ம அடுத்த லெவல் போயிடுவோம். நமக்கு இதுல வந்து 200 ஸ்டார்ஸ் கிடைக்குது. ஓ ஒரு மேட்ச் ஆடுனதுல நமக்கு இவ்வளோ கிடைச்சிருக்கு. 8th லெவல் வந்துட்டோம், நியூ லெவல். இப்போ நம்ம புது வெப்பன்ஸ் நீ மறந்துடாத. அதாவது வந்து லிவிங்ஸோட வெப்பன்ஸ் அதான், அதை நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம். நம்ம அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா ஃபைட்டையும் நீ இன்னும் முடிக்கல, அதுக்குள்ளே மறந்துடாத. இல்லாட்டி ஒன்று உனக்கு இப்போ இருக்க ஆஃப் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுது. ஓ ஷேடோ ஃபைட் பிடிக்கணும். லேட்டர் கொடுத்துரு. இதே முடிகிற வரைக்கும் இழுத்துட்டு போவாங்க. வா ஒரு வழியாக நமக்கு நிஞ்சா வெப்பன் கிடைச்சிருக்கு. ஒரு வழியாக வந்துச்சு. பை பண்ணிட்டோம். சூப்பர். நிஞ்சா வெப்பன் வந்து நம்ம லக்கியான ஹேண்ட் கிட்டே கொடுப்போம். ஸோ சாயிரிஸ் நீயே முதல்ல ட்ரை பண்ணு. இந்த ஹெல்மெட் வேணாம், நீ வேறு கலர் மாஸ்க் ஆர்மர் அது யூஸ் பண்ணி இது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ரீஜெனரேட்டிங் இன்னும் வேலை மிஸ் பண்ணியா வெப்பன் பாரு. ஸ்வாட்ச் அப்டேட் பண்ணிட்டேன். இது வந்து அது வேணாம், அது நல்லா இருக்காது. இன்னொட்ட போகுது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் கைஸ். இதில் வந்து ஸ்டன்னு ஒன்று இருக்கும், அதுவும் பாருங்க. சாரிஸ் தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறாரு. இது வேறு கையில் டச் விட்டு போயிருக்கோம். என்னோட பார்த்துக்கலாம். சரி வேணாம் கொடுங்க, ஆடுறேன். இது அது ஒரு டோர்னமெண்ட் ஒரு மேட்ச் ஆடி ஐயோ இப்பறா பர்ஃபெக்ட் முடிக்கிட்டு இருக்கோம். பர்ஃபெக்ட் முடிச்ச மாதிரியே பர்ஃபெக்ட். அதுவும் 4 செகண்ட் முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ நான் வந்து விளையாட போகிறேன் ஹெல்மெட்டோட பாடி கார்ட்ஸ். ரொம்ப சிறப்பான இதுவாக ஒரு தருணம் இருக்குது. நம்ம வந்து ஹெல்மெட்டு வந்து ஒரு 3 பார்ட்டுக்குள்ளேயே முடிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ ஹெல்மெட்டை தோக்கடிக்க போகலாம். ரொம்ப சிறப்பான தருணம். சரி வாங்க முடிச்சு இந்த சவுண்ட். ஓகே
பஃபலோ. கரெக்டாக சொன்னேன். பஃபலோ தான் எனக்கு எல்லாம் தடி பசங்க எப்படி இருந்தாலும் இப்போ நம்ம எருமை மாடு கூட ஆட போகிறோம். தூரம் நல்லா இருக்கும். இங்கே இருக்கும். கூட பக்கத்துல வெளியே அதானே வாயை திறந்து நான் கற்றுக்கணும். சிறப்பா இருக்கு. நீங்க நமக்கு ரொம்ப சிறப்பாக தருவோம். நான் ஃபர்ஸ்ட் ட்ரைவே முடிச்சோம்னா நல்லா இருக்கும். ஆனால் நம்ம முடிச்சிடலாம். கைஸ் ரீஜனரேட்டிங் ஃபேக்டர் அவ்வளோதான். அந்த ஸ்டன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கைஸ். ஆனால் ஆமாம் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இது இருக்கு. திருப்பி ரீஜனரேட்டிங் ஃபேக்டர் சூப்பராக இருக்குது இந்த கேம். அது வந்து ஒரு மாதிரி ஆட ஆட அது ஒரு போர் அடிக்கும்ல, அந்த இதுவே இல்லை. என்ன அடி அடிக்கிற பார்த்தியா என்ன அடி அடிச்ச பார்த்தியா தொடர்ந்து அடிச்சுட்டு டைம்ல இந்த டைம்ல அப்படியே தொடர்ந்து அடிச்சுட்டாங்க. அதான் ஏன் பிரதர்ஸ்னா சும்மாவா காசு கொடுக்குறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. காசு ரூல்ஸ் வந்துடுச்சு. அன்லாக் ஆகிடுச்சு. எங்கே ரூல்ஸு? இங்கே இருக்கு. அன்லாக் ஆகிடுச்சு. கிக்ஸ் ஒன்லி ட்ரை பண்ணலாமா? நான் ஆடுறேன். ஓகே லக்கி ஹேண்ட்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. நான் அந்த போன மேட்ச்ல என்ன அடி சும்மா சர வடிவா டங்கு வச்சுட்டே இருந்தேன். என்னால நம்ப முடியல. நான் அப்போ நம்ம நல்லா பண்ணிருக்கேன். நீ ஷாக் எடுத்தியா? வேற அங்கே அப்படி டிவி பார்க்குறேன். கிச் ஒன்றுன்னா ஆமாம் கிச் பண்ணுறேன். முடிச்சாடியது. இந்த ரவுண்டு முடிச்சிருவோம். இந்த தடவை நம்ம வந்து லோவர் கிக் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதான் அந்த டபுளாக வருது. அது மட்டும்தான் முடியும் பார்த்துக்கலாம். அதான் நான் வச்சிருக்கேன் அந்த ரீஜனரேட்டிங் ஃபேக்டரோட சேலஞ்ச் வச்சேன். பார்க்கலாம். வா ஹீலிங் ஃபேக்டர் முடிஞ்சிச்சு. சாரிக்கு மண்டையிலே அடி வாங்கினா. ஐயோ திரும்பி ஹீலிங் ஃபேக்டர் வந்துச்சு. அதில் தான் நீ இப்போ வாழ்ந்துட்டு இருக்க. ஹீலிங் ஃபேக்டர் செம்மடா சாயிடுச்சு. இப்போ அந்த இடத்துல செம்மையாக எக்ஸ்டே பண்ணாங்க. வா ஓகே இதுக்கு மேலே நாங்கள் பொறுக்க முடியாது. டைம் அவுட் ஆகிடுவோம். அப்புறம் ஐயோ 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 அடி வாங்கி சுற்று வந்தது. இந்த தடவை நம்ம ஜெயிச்சிடும். கவலைப்படாத. ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு மேட்ச்சில் 90 செகண்ட் எடுத்துகிட்டு போயிடும். ஃபர்ஸ்ட் டைம்
முடிச்சிட்டேன் அதான். பஞ்சஸ் பண்ணி வச்சு கொடுத்துருந்தாங்க மண்டையை பஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். சிக்ஸ் எனக்கு வராது. நல்லா இருக்கும் பார்க்க மண்டையில் மணி வச்ச மாதிரி இருக்கு. ஏடா ஒர்க் ஆகுது. ஆஹா ஆஹா வேற வெயிட் ஆஹா டைம் வேற போகுது. கொடுக்குதா முடிச்சு விட்டா வேணாம் நான் முடிச்சுவேன். 49 செகண்ட் 48 47 46 45 ஆஹா 43 அக்ரிசி வர வந்தானே 41 40 39 38 37 36 35 32 30 ஆஹா கிரேசியா வந்துட்டான். 30 29 28 ஆஹா அடிச்சு ஓ பொட்டு ஹெல்த். முடிச்சிட்டேன் ஃபீட் பவர் முடிச்சிட்டாங்க. ஒரு வழியா சாயிரிஸ் இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டான். டுவல் வந்து லாக் ஆயிருக்கு. ஸோ இப்போ வாங்க நம்ம பாடி கார்ட்ஸ் போய் முடிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வாங்க நம்ம டோர்னமெண்ட் இதில் வந்து இம்பாசிபிள் தான் இருக்குது. ஸோ நம்ம டோர்னமெண்ட் ஆடலாம். அதுக்கு முன்னாடி என்னோட அல்டிமேட் ஸ்பெஷல் ஃபேவரட் வெப்பனான ஸ்வாட்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்வாட் ஃபேவரட் வெப்பனா? எஸ் அஃப்கோர்ஸ், இதான் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் வெப்பனு. ஸ்வாட்ல தான். ஏன்டா அப்படி சொல்கிறேன்? நல்லா இருக்கும்டா. ஒரு வெப்பன் நமக்கு பழகிருச்சுன்னா அதுதான் நமக்கு ஈஸியாக இருக்கும் இருக்குதுலே. இருங்க, அதான் இந்த வெப்பனும் பழக மாட்டேங்குது. ஐயா இல்லை இவெல்லாம் இது போடுறான். ராஜுலாம் போடாமல் ராஜுலாமா இதெல்லாம் போடுவான். ராஜு யார்கிட்ட இருந்து சுட்டீங்க? தூக்கி வந்துடுவான். நீ இவெல்லாம் அடிக்கிறான். கைஸ், அப்புறமா வீடியோ பார்க்குறவங்கன்னா மறக்காமல் ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு சப்ஸ்கிரைபு, அப்புறம் வந்து கமெண்ட்டை போட்டு விட்ருங்க. இன்னும் இது எனர்ஜி கம்மியான மாதிரி இருக்குது. ரீஜெனரேட்டிங் ஃபேக்டர் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. இல்லை வந்துச்சு, இப்போ வந்துச்சு கொண்டாந்து அவன்கிட்ட ஒர்க் ஆக மாட்டேங்குது நீ பண்ணுற ஆட்டத்தில். ஓ அவ்வளோதான். எப்படியோ ஒரு பாதி மேட்ச் 49 செகண்ட்குள்ளே ராஜுக்கிட்டே ஃபால்ட்லேருந்து எவ்வளோ கம்மியாக எழுத்துக்கிட்டு அப்படியே. அதான் உனக்கு அந்த வெப்பன் இதாகலை. யார் சொன்னா இதாலன்னு? நமக்கு அந்த இன்ஹோட்டப் ஃபவுண்டர்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு அந்த இன்ஹோட்டப் ஃபவுண்டர்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் கைஸ். அது அது அப்படியே தொட்டாலே போதும் பட்டுரும். நான் ஹெர்மிட்டே இதை வச்சு தோக்கடிப்பேன்டா ஓல்டு ஒன்ஸில். அப்படி சொல்லணும். பார்த்தியா தோக்கடிச்சிட்டேன். எனக்கு ஸ்வாட்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. இதே மாதிரி கட்டானான்னு ஒன்று வரும், அதுவும் நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. ஓகே வாங்க இப்போ நம்ம ஓல்டு ஒன்ஸ் ஆடலாம். சென்சேயோட ஸ்டோரி இது ஆக்சுவலி. இப்போ நம்ம வந்து சென்சே இந்த கேமில் ஷேடோவில், ஓல்டு ஒன்ஸில் நம்ம சென்சே. லினிக்ஸை லினிக்ஸ் ஒரு அரகன்ட்டு ஒரு ஆள், அது ஒரு பைத்தியக்காரன். அவனோட வந்து சின்ன பையன் அவன். ஸோ அவன்கிட்டலாம் நீ உன் வேலையை காமிச்சிட்டுன்னு ஒன்றும் பெரிய பேசாத அப்படின்னு சொல்கிறான். முடிஞ்சா நீ என்னோட ஃபைட் பண்ணி காட்டுன்னு இது சொல்லுது. வாங்க இதையும் தோக்கடிச்சிட்டு அவன் பேர் என்ன ஹெல்மெட்டுக்கு போய் அவன் மண்டையை உடைக்கலாம். ஓகே, இது வந்து வீடியோன்னு ஒன்று வச்சுருக்கோம். அடிங்க. ஓ மண்டை வெட்டி. ஓகே, இது வந்து இது அந்த விண்டோன்னு ஒருத்தவங்க விடோன்னு வந்து ஒரு பாஸ் வரும். அந்த பாஸ் வச்சுருக்க வெப்பன் மாதிரி இது வச்சுருக்கு. இந்த வெப்பன் ஆக்சுவலி நமக்கு கிடைக்கும். எப்படி செம்ம அடி அது ஆக்சுவலி. கிரிட்டிக்கல் அட்டாக். இட்ஸ் அ ரியலி கிரிட்டிக்கல் அட்டாக். ஓ காலை வெட்டிட்டோம். ஓ செம்மடி. ஆமா சின்சே காலியான செத்துருவார்ல.
எனக்கு புரியல. ஏன்னா ஷேடோ வந்து ஷேடோ, ஆனால் அவன் வந்து உயிரோடு இருப்பான். எனக்கு புரியலடா, குழப்பாதடா போடா. ஷேடோ எத்தனை தடவை செத்தாலும் அவன் வந்து திருப்பி பொழைச்சிப்பான். ஏன்னா வந்து ஒரு நிழல் கைஸ். ஆனால் சென்ஸே வந்து உயிரோடு வந்தானே, அவனுக்கு மசில் இருக்கே, அவன் எனக்கு சாகலை. ஏண்டா? இல்லை, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட். இதில் சாக மாட்டாங்கடா, கீழே விழுதான் விழுவாங்க. அது இல்லை, இந்த வெட்டு குத்துலாம் பட்டா ஒன்றும் ஆகாதா? ஹீல் ஆகிடும், ஹீல் ஆகிடும். அது எப்படி? அது எப்படி? அது அப்படி தான். அது எப்படி? அது என்கிட்ட கேட்குற. ஓகே, இதை முடிச்சாச்சு. நம்ம கிரியேட்டர் ஆஃப் ஷேடோ ஃபைட் 2 கேஸ் போடுவாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு லாஜிக்கே இல்லை. அந்த இன்னொரு பாடி கார்டு தோக்கடிச்சுட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நான் சொல்கிறது கரெக்டாக எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நம்ம அடுத்த வீடியோவில் எப்படியோ ஹெல்மெட்டை போட்டு தள்ளிடலாமா? இல்லை, அடுத்த வீடியோ முடியாது. அதுக்கு அடுத்த வீடியோவில் தான் முடியும். அடுத்த வீடியோக்கு அடுத்த வீடியோ, அதாவது அடுத்த வீடியோ. ஐயோ எனக்கு புரியல, குழப்பலான்னு பார்த்தா என்னாலே முடியல கைஸ். சரி, ஓகே. அதுக்கப்புறம் நம்மளோட இன்னொரு ஷேடோ ஃபைட் ஒரு ஷார்ட் போட்டிருந்தோம். அதை வந்து நியர்லி 600 பேர் பார்த்துருந்தீங்க, 40 லைக் தந்துருந்தீங்க கைஸ். ரொம்ப தேங்க்யூ. இதுக்காக தான் வெயிட் பண்ணிருந்தேன். 39 லைக் கொடுத்தீங்க, ஒரு லைக் நாங்களே போட்டுருக்கோம். இல்லை உண்மையாக 40 லைக்ஸ் வந்துச்சு. உண்மையிலடா 40 லைக்ஸ் வந்துச்சு. ஓகே. கமெண்ட் தான் யாரும் பண்ணல. இது வரைக்கும் எங்களுக்கு ஒரே ஒரு கமெண்ட் தான் வந்திருக்கு, அதுவும் ரோப்ளாக்ஸ் வீடியோவுக்கு தான் வந்திருக்கு. தயவு செஞ்சு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க கைஸ். கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஹேஷ்டேக் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களேன்னு ஒரு ஹேஷ்டேக் போடுறேன். இவனை தொகடிக்கு எவ்வளோ நேரமா? சாவு அவ்வளோதான் காலி. ஆனால் எவ்வளோ நேரம் தான் இவனை வச்சு இது பண்ணுறது? இல்லை, நான் இது மாட்டி தரேன், இன்னொரு டப்போண்டு மாற்றி தரேன். ஓகே, சேலஞ்சு போனோன்னா கொஞ்சம் காயின்ஸ் வருமா? சேலஞ்சு அது மாதிரி நம்ம ஒரு டோர்னமெண்ட் ஆடிக்கலாம் கைஸ். எனக்கு டச் வரதுக்கு அப்படியே இன்னொரு பவுண்டஸ்ல வச்சு கொடுங்க பாப்பா. சேலஞ்ச் நம்ம அடுத்த வீடியோவில் ஆடிக்கலாம் கைஸ். இந்த தடவை முடிக்கிறோம் சேலஞ்ச் வந்து அடுத்த பாம்பு பையில முடிக்க போகிறோம். செர்பென்ட்னா பாம்பு, இந்த பாம்பு பையில முடிக்க போகிறோம். முடிச்சு விட்ருவோமா? நம்ம சேனலில் வந்து பிஎஸ்பி, அதாவது பிஎஸ் போர்ட்டபிளோட கேம்ஸ்லாம் வரும். ப்ளே ஸ்டேஷன் போர்ட்டபிள், நாட் பிஎஸ் போர்ட்டபிள். என்னடா உனக்கே ஷாக் கொடுத்துட்டேன். அந்த வீடியோஸ் வந்து இந்த ஷேடோ ஃபைட் ஃபுல்லாக முடிச்சோடனே நாங்கள் போடுறோம். ஐ மீன் டைட்டன் வரைக்கும் முடிச்சோடனே. எதுக்கு மேலே சும்மா விட முடியாது. சாவுடா. அதுக்கு நடுவில் ரோப்ளாக்ஸ் பார்ட்ஸும் கொஞ்சம் சாவுடா. ரோப்ளாக்ஸில் எனக்கு ஒரு கேம் தெரியும், நான் உங்களுக்கு டைம் சொல்கிறேன். அந்த டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம விளாடலாம். என்னோடய ரோப்ளாக்ஸ் ஐடி தரேன், யாரெல்லாம் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க, நம்ம விளாட்லாம் கைஸ். என் டிஸ்கார்ட் ஐடியும் தரேன், வாங்க நம்ம விளாடலாம். முடிச்சு விட்டோம். பேரன்ஸ்லேயே நம்ம ஆடுவோம் கைஸ். சூப்பர்ரா. ஹெர்மெட்டாக இருந்தால் என்ன, லினிக்ஸாக இருந்தால் என்ன, இல்லாட்டி இந்த செர்பண்ட்டாக இருந்தால் என்ன? லினிக்ஸாக இருந்தால் பேரன்ஸில் ஆடுவியா? அது கொஞ்சம் கஷ்டம். சரி, டைட்டானு ஷாக். திஸ் இஸ் கால்ட் யூனோ ரிவர்ஸ் அண்ட் திஸ் இஸ் கால்ட் பர்ஃபெக்ட். ஊனோ ரிவர்ஸ். வேஸ்டா அப்படியே நல்லா இருக்கு. பர்ஃபெக்ட்ல ஷாக். என்ன ஒரு பெரிய முடிச்சோன்னா நம்ம அடுத்த பாடி கார்டு குறைச்சிக்கலாம். இன்னும் இந்த ஒரு மேட்ச் தான். இந்த வீடியோ கொஞ்சம் குட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நியர்லி ஒரு 11 மினிட்ஸ் தான் வந்திருக்கு. ஓகே, ஸ்டன் கொடுத்தாச்சு. செம்ம பர்ஃபெக்ட். அது இதே மாதிரி இன்னும் நிறைய நடந்தால் எத்தனை சூப்பராக இருக்கும். வாவ் கைஸ், ஆனால் இவன் ஸ்கில்டு ஃபைட்டர். இவன் இந்த பாரு, அடி அடி உழுது. இவன் அடித்தா காலி ஆயிடுவான். அது மாதிரி யாரு கை, இவனோட கை, ஸ்ரீராமனுக்கு. இவனே நான் வந்து லீக்ஸோட வந்து ஒரு மேட்ச் தான் ஆடினா, ஆனால் இவன் 2 மேட்ச் ஆடினான். 2துலேயும் வந்து ஒரு தடவை கூட தோக்காமல் ஜெயிச்சிட்டான். ஒரு தடவை தோத்தல, ஆமாம் ஒரு தடவை தோத்தான். இல்லையே, நான் தோக்கலை, நீ தான் தோத்த. நான் தோக்கல, நீ தான் தோத்த. அப்படியா? பழைய பாட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இஸ் பழைய பாட்டு பார்த்துட்டு. ஓகே, அடுத்த ஸ்கில் வந்து அடிச்சா ஒருவேளை அடுத்த ஸ்கில் போயிட்டு வந்து இவனை நல்லா ஸ்டாஃப் வேஸ்ட். இதுக்கு நம்ம இதுவே பண்ணிக்கலாம்.
ஸ்டாஃப் நல்லாவே இருக்காது. இது வச்சுனது டேமேஜ் ரிட்டர்ன் இது வச்சுக்கலாம். ஆமா ஒண்ணு வந்து ரீஜெனரேட்டிங் ஹெல்மெட் வந்து நம்ம ரீஜெனரேட் இல்ல இதுல ரீஜெனரேட்டிங் ஃபேக்டர் நல்லா இருக்கு. எல்லா ஹெல்மெட்டும் சேர்த்து வச்சு இது வேணவே வேணாம் ஸ்லோ. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இழுத்துக்கிட்டு போதா, இது பாருங்க எடுத்தோம் இதே மாதிரி தாங்க இதுவும். இது பாருங்க இப்படி எடுத்தோம் போட்டோம் அவ்வளோ டைம் வந்து இது வந்து சேவ் ஆகும். அதான் இதான் அது நம்ம அப்கிரேட் பண்ணியாச்சு. ஃபாஸ்ட்டாக போகும் இது. ஆமாம். ஓகே வாங்க இப்போ ஆனால் நம்ம ஹெல்மெட் ஓட்ட சொன்னா நாங்கள் ரியல் கேமே ஆரம்பிக்கும். ஆமாம் அப்போ தான் நமக்கு மேஜிக் கிடைக்கும். அந்த ஒரு பவர்ஃபுல்லான இது ஒரு இது ரெண்டு இது இதே தான் ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டு திரிச்சிட்டு இருக்கேன் வச்சுக்கிறேன். நிஜமாவே மேஜிக் ரொம்ப பவர்ஃபுல் கைஸ். அவனுக்கு டேமேஜ் ரிட்டர்ன் பண்ணி விட்டோம் கைஸ். மாசா பாரு மண்டையில அடி. பா அவனுக்கு எப்படி அவ்வளோ ஈஸியாக குறையுதுன்னு தெரில. பாரு தொடர்ந்து அடிச்சுட்டு இருந்தேனா. ப்ரூதோ அட்டாக். ஆனால் அவங்க நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்களா, நம்ம எவ்வளோ ரேஞ்சு வந்து கம்மி வைக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து நடுவில் அவனுக்கு இது இருக்குது எப்படி அடிக்கிறான். அதானே பார்த்தேன். பாரு செம்மடி அடிச்சு பற்றி விட்டு அவ்வளோதான். இது என்னது, இது எப்படி தான் நம்ம யூஸ் ஆக போதில்ல, சும்மா தான் அடிச்சோம். இதுக்கும் நம்ம கலெக்ஷனில் இருக்கட்டும். ஓகே வாங்க இப்போ நம்ம ஹெர்மெட்டோட பேடி கார்டான மேந்திஸ்னால் அது ஒரு இந்த அது பேர் என்ன, ஒரு பூச்சி. அந்த அது கிரிக்கெட்னு ஒரு பூச்சி இருக்கும், கிரிக்கெட் கேமில் ஒரு பூச்சி சொல்கிறேன், அந்த பூச்சியோட வகையை சார்ந்தது. ஓகே அடிச்சு முடிச்சிருவோம். பாரு மண்டையிலே அடி. இப்போ நம்ம ஸ்ரீராம் ஆடுறான். அவனை ஹேண்டில் அடிக்கிறதே பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு வெப்பன் சேபர்ஸ் வச்சிருக்கான், ரொம்ப லாங் ரேஞ்சு. அவனை அடித்து முடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதான் அவனை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும் திருப்பி. இல்லாட்டி பிளாக் தான் நம்மளை ஹெல்ப் பண்ணும். அவனுக்கு நம்மளோட டேமேஜ் ரிட்டர்ன் தான் நிறைய கிடைக்குது. பாருங்க டேமேஜ் கூட கிடச்சிது. ஏன்னா அது புது ஆர்மரில் நிறைய டேமேஜ் ரிட்டர்ன் கிடைக்கும். ஏன்னா அதோட பவரை டெஸ்ட் பண்ணி காமிக்கிறது. அதான் இதில் நம்ம ஜெயிச்சிருவாங்க. இதுவே கிடையாது நம்ம. அவ்வளோதான். அடி தூக்கி கடாசு. அடி முடிச்சு விட்டாங்க. செம்மடி. இப்போ நம்ம சாயடி ஆட போறாரு. வாங்க அவர் எப்படி ஆடலாம் முடிச்சு விட்ருவோம். ஷாக் எடுக்க ஜெயிச்சிடணும் கண்டிப்பாக. ஷாக்கில் பர்ஃபெக்ட் எடுக்க ட்ரை பண்ண. ஓகே பர்ஃபெக்ட்லாம் நான் ஜெயிக்க முடியாது. பார்க்கலாம்டா. அப்பா எப்பட்றா நான் எப்பட்றா நீதான் நான் எப்பட்றா அவ்வளோதான். இன்னும் 2 அடி தான். ஓடு गाइस பாத்தீங்களா அத? இருங்க அவன் ஆட்டத்தலாம் ஆட்டத்தை முடிச்சு விடணும். ஓகே எப்படி மாசா வாங்க गाइस நான் எப்படி ஜெயிச்சேனே தெரியல. நம்ம வேணா சேலஞ்சில் நோ வெப்பன் பரவாயில்ல. சேலஞ்சில் ஒரே ஒரு கிக்ஸா ஹேண்ட் பண்ணலாம். ஷாக் வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஓகே வாங்க இப்போ ஆட முடியும். ஒரே ஒரு சேலஞ்சு மட்டும் நம்ம விளையாடிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயாச்சு. கண்டென்ட் செம்ம. அவன் பாருங்க நுனியில போட்டுச்சு கைஸ். வெப்பன்னா நமக்கு ரேஞ்சு வெப்பன் கூட கிடையாது. ஆமாம் அது வெப்பன் தானே, ஆனால் கொஞ்சம் ரேஞ்சு. காரு பாவி இருங்க. இவனுக்கு நான் ஆக்ஸ் கிக்கில் தான் முடிக்க போகிறேன். டிங் முடியலை. டிங் முடிச்சிட்டோம். டிங் ஐயோ அவன் நமக்கு டிங் வந்துட்டான். கிரிட்டிக்கல் அண்ட் ஹெட் வந்து அவ்வளோ டேமேஜ் எடுக்குமான்னு தெரில. டேமேஜ் ரிட்டர்ன். ஆனால் கைஸ் பார்த்தீங்களா அவனுக்கு மோஸ்ட் ஆஃப் த ஹெல்த் குறைச்சது வந்து அந்த பேக் சைடில் இடிக்கிறோம்ல, அதான் வந்து செம்மையாக ஹெல்த் குறைக்குது. நீ இதை நோட்டீஸ் பண்ணியா? இதா இந்த இல்லை பேக் சைட் அட்டாக் அது மாதிரி பண்ணிட்டு பஞ்ச் கொடுத்தோம்னா அவனுக்கு ரொம்ப அதிகமாக குறையும். பஞ்ச் அண்ட் கிக்ஸ் வெறும் பேரானில் ஜெயிச்சதுக்கு இந்த பஞ்ச் அண்ட் கிக்ஸ் அச்சீவ்மெண்ட் நிறைய தடவை பேரானில். ஓகே வாங்க நம்ம அச்சீவ்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். இது என்ன எல்போ ஸ்ட்ரைக் புதுசு வந்துச்சு, அப்பாடா கற்றுக்கிட்டாச்சு. இதில் எது எடுத்துக்கலாம்?
என்னது ஹெல்ம் ஹெல்ம் பிரேக்கர் பிரேக் அப்புறம் எடுத்துக்கலாமா? இது கோப்ரா. என்ன ஹெல்ம் பிரேக் எடுத்துக்கலாம். அதான் 2 தான் எடுத்துருக்கோம். அது கோப்ரா வந்து ஓகே 2 எடுத்துக்குவோம். இது என்னது சுப்பீரியாரிட்டி டிஸ்ஆர்ம் எனிமி 10 times. நான் எடுக்கிறேன். அதான் அந்த அது ஷாக்கு மாதிரி வரும்ல, அதான். அடுத்து ஃபீட் பவர். ஃபைட் நான் வந்து ஒரு 3 அட்டாக் அடிச்சிருப்பேன். வெறும் கால் மட்டும் யூஸ் பண்ணணும். நான் 3 தடவை ஜெயிச்சிட்டேன். பஞ்ச் அண்ட் கிக்ஸ் இப்போ எடுத்தது. நோ டைம் டு வேஸ்ட். 10 செகண்டுக்குள்ள நம்ம வந்து எல்லாம் அடிச்சு முடிச்சணும் ஒரு மேட்சை. நிஞ்சா ஹண்டர். ஐயோ இது நம்ம எடுக்கலையா? கண்டெண்டர் டோர்னமெண்ட் 1 இருக்கு. இது 1 ஃபர்ஸ்ட் ப்ராவின்ஸ் இருக்கு. அதில் டோர்னமெண்ட் முடிச்சதுக்கு அவ்வளோதான் கைஸ். இதில் என்ன இருக்கு? எல்போ ஸ்ட்ரைக் எப்படி இருக்கு? அட்டாக் எப்படி பண்ணோம்? ஓகே பார்த்துக்கிட்டேன். உதய ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஓகே. எப்படி சரி உனக்கு அடிச்சு பார்க்கலாம். எங்கடா குத்துறான் கைஸ்? அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் கைஸ். என்னதுடா? அது என்னன்னா அந்த இது இருக்குல்ல பஞ்சிங் பேக்கு, அது 50 தடவை குத்துனோம்னா விழுந்துடும். அது நம்ம அடுத்த பார்ட்டில் அந்த மிருத்தா இல்லாட்டி கன்ஃபார்மான்னு செக் பண்ணிக்கலாம் கைஸ். இன்னும் ஒரு அடி கூட உள்ள மாட்டேங்குதா மேலே? நீயோட அப்ரசன்டீட் விழுந்துச்சு. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், அப்புறம் ஒரு கமெண்ட். ஓகே பாய். கேம் வித் பிரதர்ஸ். பாய் கைஸ். பாய். Subscribe for more.